Hello viewers, welcome back. This is Deepak Kumar, co-founder of Trade Achievers. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவில் நிறைய செபி புது ரூல்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. என்னென்ன ரூல்ஸ்னால், இந்த மாதிரி இவ்வளோ மார்ஜின் வேணும், ஃபுல் மார்ஜின் இருந்தால் தான் ட்ரேட் பண்ண முடியும், ஃபியூச்சர்ஸ் ஷேர்ஸ்க்கு அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. நம்ம பார்த்தோம், அதோட அட்வான்டேஜ்லாம் பார்த்தோம். நிறைய ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு வெறும் 5,000 10,000 வச்சு பண்ணுறவங்களுக்குலாம் நிறைய ஹியூஜ் அடின்னு தான் சொல்லணும். அது நல்ல அடி தான். ஆனால் நார்மலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய ஸ்பெக்குலேட்டர்ஸ் வரமாட்டாங்க. இனிமேட்டு என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணுறவங்க தான் வருவாங்க. அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜான ரூல்ஸும் கொடுத்தாங்க. கொஞ்சம் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு டிஸ்அட்வான்டேஜாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால், பிளட்ஜிங்னு ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி பிளட்ஜிங்னால் இந்த மாதிரி தான் பண்ணணுன்னு ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் யோசிக்கலாம், பிளட்ஜிங்னா என்ன சார்? ஃபஸ்ட்டு பிளட்ஜிங் ரூல் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிளட்ஜிங்னா என்ன? பிளட்ஜிங்னா என்ன சொல்லலாம், சிம்பிள் டேர்ம்ஸில் என்ன சொல்லலாம், அடகு வைக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு பொருளை அடகு வச்சு அது காசு வாங்கணும்ல, அதுதான் பிளட்ஜிங். இங்கே என்ன சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, செபி பிளட்ஜிங் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட ஷேர்ஸ் வாங்கி வச்சுருப்போம். இப்போ 1 lakhக்கான ஷேர்ஸ், நம்ம ஒர்த்தான ஷேர்ஸ் வாங்கி வச்சுருக்கோன்னா, நம்மளுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான காசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரேட் பண்ணுறதுக்கான அமௌண்ட் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளோட அந்த ஷேர்ஸை பிளட்ஜ் பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா, அடகு வைக்கலாம். அடகு வச்சோன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த ஷேர்ஸுக்கு ஏற்ற வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அமௌண்ட் தருவாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம். இது எப்படி ப்ராசஸ் ஆகும்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், நம்ம என்னென்ன ஷேர்ஸ் வச்சுருக்கோமோ அது பிளட்ஜ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ப்ரோக்கர்கிட்ட கொடுக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, பிளட்ஜிங் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிளட்ஜிங்க்கு ஃபஸ்ட்டு அந்த ஷேர்ஸ் எல்லாம் நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து எடுத்து அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுப்பாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரோக்கர்ஸ் நம்மளோட அக்கௌண்ட்டில் இருக்க ஷேர்ஸ்லாம் எடுத்து அவங்க அக்கௌண்ட்டில் வச்சுக்கிறாங்க. அந்த என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அக்கௌண்ட்டை பேங்க் கிட்ட கொடுத்து, அந்த ஷேர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க் கிட்ட கொடுத்து, இந்த மாதிரி எனக்கு இந்த அமௌண்ட், இந்த ஷேர்ஸுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அமௌண்ட் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவோன்னா, பேங்க்கு அந்த ஷேர்ஸை அவங்க வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கேஷ் கொடுப்பாங்க. அந்த கேஷை என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு அந்த புரோக்கர் கொடுப்பார். எப்படி கொடுப்பாருன்னா, இப்போ எக்ஸாம்பிள் பேங்க் ஒரு 12% இன்ட்ரெஸ்ட்டில் அந்த பிளட்ஜிங்கில் கொடுக்குறாங்கன்னா, அந்த புரோக்கர் என்ன பண்ணுவார், ஒரு 18%ல் நம்மளுக்கு கொடுப்பார். என்ன பண்ணுவார்னா, ஒரு 6% அவர் ப்ராஃபிட் வச்சு கொடுப்பார். அதுதான் அவரோட ப்ராஃபிட். இது முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தாங்க, பிளட்ஜிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிளட்ஜிங் பண்ணிகிட்டு இருந்த போது என்ன ஆச்சுன்னா, ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. இப்போ ரீசெண்ட் ஒரு 1 or 2 years முன்னாடி என்ன ஆச்சுன்னா, பிளட்ஜிங் பண்ணதில் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. ஒருத்தர் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு புரோக்கர் கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா, இந்த பிளட்ஜிங்கை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு என்ன பண்ணாங்க, நல்ல ப்ராஃபிட், நல்ல ஏமாற்ற செஞ்சாங்க. எப்படி பண்ணாங்கன்னா, பிளட்ஜிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தான் கொடுக்கணும். பிளட்ஜிங்கிறது நம்ம கொடுத்தா தான் புரோக்கர் நம்ம அக்கௌண்ட்லேருந்து எடுப்பார். என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கம்பெனி, புரோக்கர் கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 5 years 6 years ஐடியலாக இருக்க அக்கௌண்ட்ஸ் எல்லாம் தேடினாங்க. ஐடியலாக அக்கௌண்ட்ஸ்னால் ட்ரேட் பண்ணாத அக்கௌண்ட்லாம் என்ன பண்ணாங்க, தேடினாங்க. ஷேர்ஸை மட்டும் வாங்கி வச்சுட்டு அப்படியே விட்டுறாங்களே, அந்த மாதிரி அக்கௌண்ட்லாம் தேடினாங்க. தேடி என்ன பண்ணாங்கன்னா, பார்த்தாங்க 5 வருஷம் 6 வருஷம் இவர் ட்ரேடே பண்ணல. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அவருக்கு பதிலாக, அவர் பிளட்ஜ் பண்ணவே இல்லை, அந்த அக்கௌண்ட் வச்சுருந்தவர் அவர் பிளட்ஜ் பண்ணவே இல்லை. அவருக்கு பதிலாக என்ன பண்ணாங்க, இவங்களே அந்த ஷேர்ஸ் எடுத்து பிளட்ஜ் பண்ணி என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் பேங்க் கிட்டேருந்து காசு வாங்கிட்டாங்க. என்ன பண்ணாரு, அவரே அத்தாரிட்டி எதுவுமே கொடுக்கல, இவங்களே எடுத்து என்ன பண்ணாங்கன்னா, இவங்களே அந்த ஷேர்ஸ் எடுத்து வச்சு என்ன பண்ணாங்க, பேங்க் கிட்டேருந்து காசு வாங்கிட்டாங்க. அந்த காசு வாங்கினது திருப்பியும் அவரோட அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கணும். என்ன பண்ணாங்கன்னா, அந்த கேஷை அந்த அவரோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பவே இல்லை. என்ன பண்ணாங்கன்னா, அவங்களே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஷேர்ஸை அவருக்கு தெரியாமல் ஷேர்ஸை எடுத்து, ஒரு தனி இண்டிவிஜுவல்கிட்டேருந்து ஷேர்ஸை எடுத்து பிளட்ஜ் பண்ணி, அந்த கேஷும் என்ன பண்ணிங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, லாஸ் பண்ணிட்டாங்க பயங்கரமாக. கிட்டத்தட்ட 2000 crores கிட்ட என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி பிளட்ஜிங் வச்சு எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, லாஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பிளட்ஜிங் அது எப்படி சார் பண்ண முடியும்? உங்களுக்கு டவுட் எல்லாம், அதை எப்படி சார் என்னோடய அக்கௌண்ட்டில் புரோக்கர் எப்படி கை வைக்க முடியும்? நான் பர்மிஷன் கொடுக்காம அவங்க எப்படி எடுக்க முடியும்னா, அவங்களுக்கு அத்தாரிட்டி இருக்குது. நிறைய பேர் ஷாக்கிங்காக இருக்கும், என்ன சார் சொல்கிறீங்க? அவங்களுக்கு அத்தாரிட்டி இருக்குது. என்னென்னா, நம்ம முன்னாடி சைன் பண்ணும்போது நம்ம கிட்டத்தட்ட 40-50 பேஜ் கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது சைன் பண்ண சொல்லியிருப்பாங்க. நம்மளும் அப்படியே சைன் போட்டுட்ருப்போம், ஏன்னா படிச்சிருக்க மாட்டோம். அதில் ஒரு பேஜில் நம்ம ஒரு சைன் போட்டிருப்போம். என்ன சைன்னா, பவர் ஆஃப் அட்டார்னின்ற ஒரு சைன் போட்டிருப்போம். அது என்ன மீனிங்னா, என்னோட அக்கௌண்ட்டில் நான் என்னோட புரோக்கருக்கு உரிமை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். பவர் ஆஃப் அட்டார்னின்னு ஒரு பேஜ் இருக்கும். அந்த பேஜில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, சைன் போட்டிருப்போம்.
அது எதுக்கு சார் அந்த பவர் ஆஃப் அட்டார்னி கொண்டு வந்தாங்க? எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, ஒரு வாட்டியும் நம்ம ஷேர்ஸை பை பண்ணும் போதோ இல்லை விற்கும் போதோ ஷேர்ஸை நம்ம விற்கிறோன்னா அது ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ண முடியாது, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இன்னொரு பார்ட்டிக்கிட்ட விற்க முடியாது. அது எப்படி விற்பாங்கன்னா, புரோக்கர் வந்து நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து எடுத்து அது என்ன பண்ணுவார், அவர் இன்னொருத்தருக்கு விற்பார். அப்படி தான் விற்க முடியும். நம்மளால் என்ன பண்ண முடியாது, நம்ம டைரெக்டாக இன்னொரு ஆளுக்கு விற்க முடியாது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, பழைய காலத்தில் வந்துட்டு என்ன டிஐஎஸ்ன்னு ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. அந்த சிஸ்டமில் என்ன பண்ணணும், அது ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி இருக்கும். அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன பண்ணோம், நம்ம சைன் பண்ணி கொடுப்போம். சைன் பண்ணி கொடுத்தோன்னா ஒரு வாட்டியும் நம்ம ஷேர்ஸ் விற்கும் போது அந்த டிஐஎஸில் சைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன பார்த்தாங்கன்னா, ஓகே இந்த மாதிரி டிஐஎஸ் ஒரு வாட்டியும் சைன் பண்ணுறது சரியா இல்லை, அதனால என்ன பண்ணாங்கன்னா, ஓகே பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்துடலாம், பிஓஏ கொடுத்துடலாம். பிஓஏ கொடுத்தாங்கன்னா ஒரு வாட்டியும் இந்த மாதிரி டிஏஎஸ்லாம் வேணாம். என்ன பண்ணுங்க, ஒரு வாட்டி செல் பண்ணும்போது புரோக்கருக்கு உரிமை கொடுத்துறாங்க. என்ன பண்ணுங்கள், நீங்கள் டேரெக்டாக எந்தலேருந்து எடுத்து நீங்கள் விற்றுக்கோங்க அப்படின்னு உரிமை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுனால, இந்த புரோக்கர் பண்ண பிரச்சனைனால என்ன பண்ணுறாங்கன்னா, இனிமேட்டு எந்த புரோக்கருக்கும் பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்கவே கூடாது, அவங்களும் வாங்கவே கூடாது. எந்த புரோக்கருக்கும் உரிமை கிடையாது. நம்மளோட அக்கௌண்ட்டில் இனிமேட்டு செபி ரூல் கொண்டு வந்திருக்காங்க, எந்த புரோக்கருக்கும் உரிமையே கிடையாது இந்த நம்மளோட ஷேர்ஸ் எடுக்கிறதுக்கு. அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன், பிளட்ஜிங்க்கு ஒரு ரூல் கொண்டு வந்திருக்கேன். என்ன ரூல்னால், முன்னாடி வந்து அந்த நம்ம அக்கௌண்ட்டில் இருக்க ஷேர்ஸ் என்ன ஆகும்னா புரோக்கரோட அக்கௌண்ட்டுக்கு போகும். இப்போ வந்த ரூல்ஸில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, அந்த ஷேர்ஸ் வந்து நம்ம அக்கௌண்ட்லேயே தான் இருக்கணும். நம்ம பிளட்ஜிங் பண்ணாலும் அந்த ஷேர்ஸ் எங்கே இருக்கணும்னா நம்ம அக்கௌண்ட்டில் தான் இருக்கணும், அவங்க அக்கௌண்ட்டுக்கு கூடாது, அவங்க அக்கௌண்ட்டுக்கு போகாது. ஆனால் புரோக்கர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, நம்மளோட ஷேர்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க அக்கௌண்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணால் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த ப்ராப்ளம் வந்ததுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிளட்ஜிங் பண்ணலாம், பிளட்ஜிங் பண்ணாலும் என்ன ஆகாதுன்னா நம்ம ஷேர்ஸு நம்ம அக்கௌண்ட்லேயே தான் இருக்கும். அது என்ன ஆகாதுன்னா புரோக்கரோட அக்கௌண்ட்டுக்கு போகாது. பிளட்ஜிங் பண்ணால் இனிமேட்டு நம்மளோட ஷேர்ஸ் நம்மக்கிட்ட சேஃபாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சிஸ்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா நிறைய சிஸ்டம் இருக்குது, இந்த வழியாக தான் போகணும், இந்த வழியாக தான் போனோன்னா என்ன பண்ண முடியும், பிளட்ஜிங் பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க, சேஃபான சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு சைட்டில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்ட பிறகு அவங்க ஓடிபி இந்த மாதிரி எதுவெல்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுப்பாங்க. கொடுத்துட்ட பிறகு தான் என்ன ஆகும்னா நம்மளோட ஷேர்ஸ் வந்து பிளட்ஜிங்க்கு போகும். அந்த மாதிரி நிறைய வந்து சேஃப்டி மெஷர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா, இந்த வெறும் அந்த புரோக்கர் பண்ண தப்புனால என்ன ஆச்சுன்னா, இந்த பிளட்ஜிங் சிஸ்டமை என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணியிருக்காங்க. ட்ரையல் அண்ட் எரர்ஸ் தான் எல்லாமே. ஒரு தப்பு வரும்போது தான் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் இது பண்ணுறாங்க. அதனால் இந்த ப்ராப்ளம் வந்ததுனால பிளட்ஜிங் இனிமேட்டு சேஃபாக பண்ணணுன்னு பண்ணி வந்திருக்காங்க. ஓகே சார், இந்த பிளட்ஜிங்க்கு யாருக்கு சார் யூஸ்னால், இது எல்லாருக்கும் யூஸு. இப்போ நார்மலாக வந்துட்டு இப்போது ஏன்னா இப்போ வச்சுருக்கவங்கலாம் ஃபுல் மார்ஜின் கட்டி தான் இப்போது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு என்னென்னா, நீங்கள் ஃபுல் மார்ஜின் கட்டி ஒரு ஷேர்ஸோ என்னவோ வாங்கி வச்சுருக்கீங்க, உங்கள்கிட்ட வேறு கேஷ் இல்லைன்னா உங்களுக்கு நல்ல யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளட்ஜிங்கை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நல்லா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 1 lakh ஒருத்தான ஷேர்ஸ் வாங்கி வச்சுருக்கீங்க, வேறு கேஷ் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, உங்களோட ஷேர்ஸை வச்சு அதுக்கு வர காசை என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு இது நல்ல யூஸ். ஆனால் ஒன்றே மட்டும் புரிஞ்சுக்கோங்க, என்னென்னா பிளட்ஜிங் பண்ணி காசு எடுக்கலாம், அப்படி நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஷேர்ஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. பிளட்ஜிங் பண்ணி காசு கொடுக்குறாங்க, அந்த காசை வந்து நீங்கள் ரீபே பண்ண முடியலன்னா என்ன பண்ணிடுவாங்க, அந்த ஷேர்ஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் என்ன பண்ணிக்கோங்க, பிளட்ஜிங் பண்ணுறது தப்பு கிடையாது, ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு நல்ல யூஸ் ஆனது தான். பிளட்ஜிங் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்பெக்குலேஷன் பண்ணி இந்த மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாதீங்க. என்ன பண்ணுங்கள், நல்லா அனலைஸ் பண்ணி நல்லா ப்ராஃபிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிளட்ஜிங்கிறது புது சிஸ்டம், அதனால தான் என்ன பண்ணேன், நான் வேறு ரூல்ஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஃபஸ்ட்டு பிளட்ஜிங்னா என்னதுலேருந்து உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி அவங்க இன்னும் 2-3 ரூல்ஸு முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். மிட் கேப்பு, ஸ்மால் கேப் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதனால் கிராஷ் வருமானா, வரதுக்கான சான்சஸ் கம்மி. ஏன்னா மொத்த அமௌண்ட்டில் பார்க்கும்போது வெறும் 4% 6% தான் வருது. அதனால் அவங்க மிட் கேப்லேருந்து லார்ஜ் கேப்லேருந்து எல்லா இதுவும் எடுத்து போட்டாலும் அது வெறும் 4% வரதுனால கிராஷ் வரதுக்கான சான்சஸ்லாம் கம்மி. இந்த மாதிரி நிறைய ரூல்ஸை வந்து ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய ரூல்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு அதுக்கான வீடியோவும் போடுவோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா வர மண்டே சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் பெங்களூர்லேயும் நம்ம ஆஃபீஸை ரீஓப்பன் பண்ணோம். மண்டேலேருந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு ரெகுலர் கிளாஸஸ் இருக்கும். என்ன கிளாஸஸ்னால் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா வந்து சாட்டர்டே வந்துட்டு என்னோட கிளாஸோ இல்லை கிஷோர் சாரோட கிளாஸோ இருக்கும். அது முடிச்சிட்ட பிறகு திருப்பி உங்களுக்கு ரிவ்யூ செக்ஷன் மாதிரி உங்களுக்கு ட்ரெயினர்ஸ் எடுப்பாங்க. இந்த கிளாஸும் இருக்குது, நீங்கள் இதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல்
அக்டோபர் இந்த வர 12th அன்னைக்கு வந்துட்டு நேரடியாக ஆஃப்லைனுக்கு வர முடியாதவங்க என்ன பண்ணிக்கலாம், ஃபாரினில் இருக்கவங்க, ஓவர்சீஸில் இருக்கவங்க என்ன பண்ணிக்கலாம்னா 12th அப்போ வந்து ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுலேயும் இங்கே என்ன சொல்லித்தரோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டாக்ஸ்னால் என்ன, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே உங்களுக்கு இப்போது வர எல்லா ரூல்ஸும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு எப்படி ட்ரேட் பண்ணணும், எந்த இடத்துல பை பண்ணணும், எந்த இடத்துல செல் பண்ணணும், இது எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ட்ரெண்டுனா என்ன, ஃபிபனோக்கினா என்ன, இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. இந்த டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, சார் இந்த ஷெடியூல் எப்படி இருக்கும் காட்டுங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் எங்கள் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி தான் இருக்கும் ஷெடியூல். ஆனால் இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட் டே இந்த மாதிரி இருக்கும், செகண்ட் டே இந்த கிளாஸ் இருக்கும், தேர்ட் டே இந்த கிளாஸ் இருக்கும், ஃபோர்த்து எம்டபிள்யூபிஎல். இந்த மாதிரி எம்டபிள்யூபிஎல்லாம் நல்ல யூஸ். எம்டபிள்யூபிஎல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது, மார்க்கெட் பைட் போர்ஷன் லிமிட்லாம் ஒரு இது இருக்கான்னு தெரியாது. அதெல்லாம் நிறைய யூஸ் ஆகும். அதெல்லாம் இன்ஸ்டியூஷன் எங்கே இருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு நல்ல சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்லாம் இருக்குது, என்ன பண்ணிக்கோங்க, இதெல்லாம் நீங்கள் என்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு என்ன செபி ரூல்ஸ் வந்தாங்கன்னா அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். ஆல்ரைட், டேக் கேர், குட் பாய்.